ஃபில்மிவேட் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான நடிகர், முக்கியமான பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய திரைப்படங்களை பார்க்குறோம், நிறைய நடிகர்களை பார்க்குறோம். ஒரு சில நடிகர்கள் மட்டும் தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த நடிகராக பார்க்குறத நிப்பாட்டிட்டு அந்த கேரக்டராகவே நாம் பார்ப்போம். அந்த அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு, அந்த நடிப்பு வந்து நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். அப்படி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நடிகரை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேறு யாரும் இல்லை, நடிகர் பசுபதி அவர்கள். 1969ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய வண்ணாந்துறை அப்படின்ற இடத்துல தான் அவர் பிறக்கிறாரு. அவருடைய இளமை காலம் முழுக்கும் சென்னை, மதுரவாயில் இந்த பகுதிகளில் தான் இருக்குது. ஆனால் அவருடைய ஃபேமிலியோட நேட்டிவ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தஞ்சாவூர் தான். அங்கே இருக்கக்கூடிய திருமங்கலக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர், அதான் அவருடைய நேட்டிவ். ஸோ அவருடைய வளர்றது எல்லாமே சென்னையில் வளர்ந்தாலுமே அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வர்றது அப்படின்னு இந்த இயற்கை சார்ந்த பகுதியிலும் இருக்கார், இந்த சிட்டிக்குள் இந்த கசகசன்னு இருக்கிற இந்த பகுதியிலுமே இருக்கார். ஸோ ரெண்டு இடத்துலையுமே வாழக்கூடிய ஒரு சூழல் தான் அவருக்கு கிடைக்குது. ஸோ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கு நடிப்பு மீது ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஸோ இந்த நாடகம், கச்சேரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடிக்க போவோம் அப்படின்ட்டு அங்கங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடத்தில் இது வேலைக்கு ஆகாது, நம்ம முறையாக எங்கேயாச்சும் போய் நம்ம பண்ணாதான் உண்டு அப்படின்னு 1984ஆம் ஆண்டு சென்னையில் கூத்துப்பட்டறையில் சேர்ந்த உடனே அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முறையான நாடக நடிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி மறைந்த கூத்துப்பற்றையினுடைய ஆசிரியரான முத்துசாமி அவருடைய மாணவர் தான் இவர் மட்டும் கிடையாது. விமல், விதார்த் அப்படின்னு ஒரு நிறைய நடிகர் பட்டலத்தை நாம் சொல்லலாம். அப்படி பலருமே அவர்கிட்ட அங்கேருந்து வந்தவங்க தான், அந்த கூத்துப்பற்றையில் இருந்து வந்தவங்க தான். ஸோ அங்கே தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. சினிமா அப்படின்றத தாண்டி ஒரு நாடகத்துக்கான நடிப்பு என்ன, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு எப்படி நாம் பண்ணோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்கே கற்றுக்கிறாரு. அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அந்த முத்துசாமி வாத்தியார் வந்து நமக்கு நடிப்பு மட்டும் இல்லை, ஒரு மனுஷனை நாம் எப்படி இருக்கணும், எல்லாரையும் சமமாக எப்படி பார்க்கணும் அப்படின்னு பல விஷயங்களை அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசானாக அவர் பார்த்துருக்காரு. அவருடைய மறைவுக்கு கூட இவர், விமல் மற்றும் விதார்த் இவங்கெல்லாம் குரூப்பாக அந்த கூத்துப்பறை சேர்ந்த எல்லாருமே நடனம் ஆடினாங்க. அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு நடனமும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார். இவர் இந்த கூத்துப்பட்டையில் இருக்கும்போதே அவருக்கு நாசருடைய அறிமுகம் கிடைக்கிது. ஏன்னா நாசர் ஆகட்டும், தலைவாசல் விஜய் அப்படின்னு நிறைய சீனியர் நடிகர்கள் அதுக்கு முன்னாடி அந்த கூத்துப்பட்டையில் அந்த தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்து வந்தவங்க தான். ஸோ அது மூலமாக அவருடைய அறிமுகம் கிடைக்குது. ஒரு கட்டத்தில் நாசர் வந்து இவரை சொல்கிறாரு, ஓகே வந்துட்டு அடுத்த சினிமாக்குள்ளே வர வேண்டியதானே, இப்படியே இருக்க போதியா, சர்வேலுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் இவருக்கு காசே இருக்காதான். நிறைய டைமில் இவர் அப்போ சென்னையில் பல்லாவரத்தில் தங்கி இருந்திருக்காரு. என்ன பண்ணுவார்னா, பல்லாவரத்துடைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்சம் தூரம் முழுக்க போகணுமா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து போகிறதுக்கு வந்து அப்படியே நடந்து கையில் ஒரு புக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்தே போயிடுவார். அந்த அளவுக்கு தான் இவர் ரொம்பவும் சிக்கனமாக தனக்கான லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு நாசர் வந்து ஓகே நீ படத்தில் நடி அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறதா முதல் ஆசையாக இருந்திருக்கு. ஸோ நாசருடைய அந்த ஒரு நட்பு கிடைக்கவும் அதுக்கு பிறகு சினிமாவுக்கு நடிக்க வந்திருக்காரு. மருதநாயகம் பலரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம். கமல்ஹாசன் அவருடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். நாசர் வந்து கமல் சார்ட்டை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு, நல்லா நடிப்பான், தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. பட் ஆனால் கமல் வந்து அவரை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டார், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு மருதநாயகமில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பசுபதி அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மருதநாயகம் திரைப்படம் பாதியிலேயே ட்ராப் ஆகுது. பலரும் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம், இளையராஜா இசையில். அதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு படம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது, பட்ஜெட் பத்தல. ஏன்னா அப்போவே அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 100 to 120 கோடி பட்ஜெட் அப்படின்னா கூட பேச்சு அடிப்பட்டது. ஸோ அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தால் பசுபதியோட கிராஃப்ட் வந்து அப்போவே வேறு லெவலாக இருக்கும். பட் அதுக்கு பிறகு அவர் பார்த்திபனுடைய ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணுறாரு. அது முதல் படம் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகு அதே நாசர் வந்து திரும்பவும் ஓகே மருதநாயகம் ட்ராப் ஆனால் என்ன, நான் ஒரு படம் பண்ணுறேன், என் கூட பண்ணுறேன் அப்படின்ட்டு அவரை மாயன் அப்படின்ற படம் நாசர் டைரக்ட் பண்ணி அவரை நடிக்கிற படம், அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுக்குறாரு. ஸோ அதுதான் அவருடைய முதல் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது திரைப்படம் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம். அதில் பசுபதி அப்படின்ற கேரக்டர்லேயே நடிச்சிருப்பார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அப்போ தான் வளர்ந்து வராரு. அப்போ தான் கமல்ஹாசன் வந்து திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. விருமாண்டி திரைப்படத்தில் கொத்தால தேவர் அப்படின்ற கதாபாத்திரம். இப்போ வர பசுபதியை பார்த்த உடனே பலருக்கும் ஞாபகம் வரக்கூடியது அவருடைய கொத்தால தேவர் கதாபாத்திரம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு ஒரு விதமான வன்மத்தோடு பார்க்குறது அப்படின்ற ஒரு பார்வையோடய இருப்பார். ரொம்பவும் டெரிஃபிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஒரு சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜெயிலில் இருந்து ஓடி வரும்போது நாக்கை துருத்திக்கிட்டு கையில் அந்த சட்டிக்கிட்டு எடுத்து அடிக்கிறதுக்காக ஓடி வருவார். இன்னொரு சீனில் கமலை பார்த்து கோவப்படுற காட்சியில் ஒரு முட்டையை அப்படியே முழுங்கி சாப்பிடுவார் கடிச்சு. இந்த மாதிரி அந்த விருமாண்டி படத்தில் அவர் தன்னையே அர்ப்பணிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ். பசுபதி கொத்தால தேவராக ரொம்பவும்
பவர்ஃபுல்லாக இருந்ததுனால தான் விருமாண்டிக்கு வந்து இன்னும் சவாலாக இருந்தது அந்த படமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்துக்கு பிறகு அவருடைய கிராஃப்ட் வந்து வேறு லெவலில் ஏற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு கமர்ஷியலாகவும் சில படங்களை நம்ம வில்லனாக நாம் பார்த்துருப்போம். விக்ரமுடைய அருள் ஆகட்டும், நடிகர் விஜயினுடைய திருப்பாச்சி மதுரை. திருப்பாச்சி மதுரைலாம் மறக்க முடியாது. திருப்பாச்சியில் வந்து பட்டாசு பாலு, நான் பேச மாட்டேன் பட்டாசு தான் பேசுன்ட்டு அவர் பேசக்கூடிய பஞ்சலிகளாகட்டும், மதுரை கேடிஆர், மதுரை கலெக்டரை எதிர்த்து அங்கே சிட்டிக்குள்ளே அராஜகம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கேடிஆர் கதாபாத்திரத்தில் மரட்டை எடுத்திருப்பாரு. சுல்லான் படத்தில் தனுஷ்க்கு வில்லனாக நடிச்சிருப்பாரு. இப்படி கமர்ஷியலாக வில்லன்களாம் வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு சூழலில் கமல்ஹாசன் வந்து அவருக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஏன்னா கமல் வந்து ஒவ்வொரு தடவையுமே ஒரே கேரக்டர் ரிப்பீட்டாக பண்ண மாட்டார். ஒரு படத்தில் இவருக்கு நம்ம இந்த கேரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அடுத்த படத்தில் அவருடைய வேற ஒரு டைமென்ஷன் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த மாதிரி அடுத்ததாக மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒரு காமெடியான ரோலை வந்து பசுபதி கொடுத்துருப்பாரு. அதையும் அவர் பெர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். பட் அந்த படம் சில பல காரணங்களால் சரியாக போகலை. இருந்தாலும் அவர் பசுபதி தன்னுடைய வேலையை சரியாக பண்ணியிருந்திருப்பார். இப்போ வர மும்பை எக்ஸ்பிரஸ் படத்துக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அதில் பசுபதியோட பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவருக்கு போர் அடிக்குது மீன்ஸ் சேலஞ்சாக எதுவுமே இல்லை. வந்து ரிப்பீட்டடாக கமர்ஷியல் வில்லனு இந்த மாதிரி 10 செயினை போட்டுக்கிறோன்னா வெள்ளை வெட்டி விளசடை போட்டுக்கிட்டு திரும்ப இதே பண்ணுறதா, என்ன நம்ம இதுக்காக வந்தோம் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி எழுது. அதனால் ரொம்பவும் செலக்டிவாக அடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவில் இயற்கை திரைப்படம், இயக்குனர் ஜனநாதன், மறைந்த இயக்குனர் ஜனநாதன் இயக்கத்தில் அந்த இயற்கை திரைப்படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் ஃபாதர் ஸ்டீஃபன் அப்படின்ட்டு பெர்ஃபெக்டாக செமையாக பண்ணிட்டு போயிருப்பார். ஸோ இதுக்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு. இனிமேல் பண்ணுறதை நல்லதாக பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தான் அறிமுக இயக்குனர் வசந்த பாலனுடைய முதல் திரைப்படம் பரத்தை வச்சு பண்ணக்கூடிய வெயில் திரைப்படம். அதில் அண்ணன் கதாபாத்திரம், பரத்துடைய அண்ணனா, அதாவது எந்த விதமான அன்பும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு அந்த ஒரு நடிப்பை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருந்துருப்பாரு. அந்த குறிப்பாக அந்த படத்துடைய எண்டில் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது நான் புள்ளம்மா அண்ணடா அப்படின்னு சொல்ல அந்த ஒரு காட்சிக்கு அழுகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த கேரக்டருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய முகத்தில் காமிச்சு இவ்வளோ பாவமாக இருக்காருப்பா அப்படின்னு நாமளே, அதாவது அவர் பண்ணிட்டு இருந்த வில்லன் கதாபாத்திரம் பார்த்து யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்களே வந்து அழுக வைக்கிறாருப்பா அப்படின்னு பலரும் பாராட்டினாங்க. அந்த வெயில் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. திரும்பவும் அதுக்கு அடுத்ததாக திரைப்படம். போன முறை இயக்குனர் ஜனநாதன் எப்படி வந்து ஒரு நல்ல கேரக்டர் இயற்கை படத்தில் கொடுத்தாரோ, இந்த திரைப்படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் கொடுக்குறாரு. அதை பயங்கரமாக பண்ணுறாரு. திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. குறிப்பாக அவர் முதலாக ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறதே வந்து இந்த திரைப்படத்துக்கு தான். திரைப்படத்தில் அந்த வில்லன் கதாபாத்திரம் நெல்லை மணின்னு நினைக்கிறேன், அந்த கதாபாத்திரத்துக்கு தான் அவர் விருது வாங்குறாரு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட்டினுடைய சிறந்த வில்லன் அப்படின்ற ஒரு விருதுமே அவருக்கு கிடைக்கிது. ஸோ இப்படி தான் அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண வைக்கிறார். விக்ரம் கூட சேர்ந்து மஜாலா அவர் கண்ணனா பண்ணியிருப்பார். அப்புறம் வெடிகுண்டு முருகேசன், இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ட்டு அடுத்தடுத்து நிறையா படங்கள் கொஞ்சம் வெப்சைட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. நடுவில் கொஞ்சம் அவருக்கு கேப் எடுத்துக்கிட்டார். ஓகே, நம்ம பண்ணால் கொஞ்சம் நல்ல கதாபாத்திரமாக பண்ணணும், ரொம்ப பண்ண வேணாம் அப்படின்ட்டு. இன்பிட்வீன் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, விஜய் சேதுபதி கூட அதில் அண்ணாச்சி கதாபாத்திரம் பயங்கரமாக காமெடியில் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த டைமில் இப்போ நான் சுகர் பேஷண்ட்ப்பா, போதும்ப்பா என்னை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு, நான் அண்ணாச்சி பேசுகிறேம்மா அப்படின்னு பேசும்போது பயங்கர அல்டிமேட்டாக இருக்கும் அந்த திரைப்படம். காமெடியிலையும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதாவது ஒரு நடிகர்னா இது மட்டும் தான் பண்ணுவேன், இதுதான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு அவர் சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி எல்லா 360 டிகிரிலையும் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவரால் காமெடி பண்ண முடியும், ஒரு கமர்ஷியலாக வில்லன் பண்ண முடியும், ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோலும் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து குசேலன் திரைப்படம், குசேலன் படத்தில் ரஜினி ஹீரோ கிடையாது, இவர் தான் ஹீரோ அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்படி அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அந்த படத்துக்காகவும் அவர் ஒரு சிறந்த நடிகருக்கான விருதும் அவருக்கு கிடைச்சது. இதுக்கு நடுவில் 10 என்றதுக்குள்ள கொடி வீரன், கருப்பன் இப்படின்னு சில கமர்ஷியல் படங்கள்லையுமே அவர் நம்ம பார்த்தோம். திரும்பவும் 2019ஆம் ஆண்டு ஒரு கம்பேக் கொடுத்தாரு வெற்றிமாறனுடைய அசுரன் திரைப்படம் மூலமாக. அதில் தனுஷனுடைய மச்சான் முருகேசன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் பின்னிருப்பார். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. நீங்கள் நம்பலைனாலும் அதான் நெசம், அந்த ஒரு வசனம் போதும். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு மெச்சூர்டான நடிப்பினே சொல்லலாம் நாம. அப்படி கொடுத்து அந்த அசுரன் படத்தில் கவனிக்க வச்சு திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கு பிறகு வந்த சார்பட்டா பரம்பரை பாரஞ்சித் இயக்கத்தில் அந்த படம் மட்டும் தேட்டரில் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். இப்போ வர நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க அந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுல. ரங்கன் வாத்தியார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், அந்த குஸ்தி அந்த வாத்தியார் தான் அந்த பாக்ஸிங் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு
ட்ரெயினராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஆர்யா ஜெயிக்கும் போது மீசை முறுக்கேடு கம்பீரமாக கெத்தா நிற்கிதா, ஏமானண்டா என் ஸ்டூடெண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு காட்சிகளாகட்டும், ரங்கன் வாத்தியார் கதாபாத்திரத்தை யாரும் மறக்க முடியாது. அந்த கதாபாத்திரத்துக்குமே அவருக்கு ஒரு அவார்டும் கிடைச்சது, ஃபிலிம்ஃபேர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு விருது கிடைச்சது. மீண்டும் பாரஞ்சித் இயக்கத்தில் தங்கலான் திரைப்படம், இந்த தடவை பட்டர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பார், காமெடியாகவும் பண்ணியிருப்பார், அதே நேரத்தில் ஒரு பெர்ஃபார்மராகவும் சில காட்சிகளில் ப்ரூவ் பண்ணியிருப்பார். அப்படி இருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். இப்போ பைசன் திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்த அந்த ஒரு படத்தில் துருவ் விக்ரமுடைய அப்பாவா வேலுச்சாமி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து மிரட்டியிருப்பார். இந்த படம் பார்த்த பலருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஏன் இன்னும் இவருக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு வெர்சலைட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அவரால் பண்ண முடியும், அந்த கதாபாத்திரமாகவே வாழ முடியும். ஸ்க்ரீனில் பசுபதியை நம்ம மறந்துட்டு அந்த கதாபாத்திரமாக தான் அவருக்கு நமக்கு தெரியாது அப்படிங்கிறத பலமுறை பல படங்களை நிரூபித்த ஒருத்தர் இந்த பைசன் திரைப்படத்துலையும் அதை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு பலரும் கொண்டாடுறாங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் வந்து அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து காப்பாற்றுங்க, என் பையன் ஒரு கபடி பிளேயர் விடுங்க அப்படின்னு அவங்க காலை பிடிச்சி கெஞ்சக்கூடிய அந்த ஒரு காட்சிகள்லாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்தே அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா தன்னுடைய பையன் எதுக்குள்ளே போய் மாட்டிக்க கூடாது, ஏன்னா அவருக்கு அந்த விஷயம் தெரியுது, இங்கே போனால் மாட்டிப்பாங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. ஸோ தன்னுடைய பையனை பொத்தி பாதுகாக்கிறது, தன்னோட பையன் வழி மாதிரி போயிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல கேரக்டர் அதை பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு வந்து பசுபதி நிரூபிச்சிருப்பார். பட் பலரும் சொல்கிற மாதிரியே இப்போ வர அவருக்கு அந்த தேசிய விருது கிடைக்காதது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் கிடச்சிருந்தா விரும்மாண்டிக்கே கிடச்சிருந்துங்கன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை பல படங்களில் கொடுத்தவருக்கு ஏன் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதான். மேபி எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் தேசிய விருது கிடைச்சது அப்படின்னு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் பசுபதி அவர்களுக்கும் இந்த தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இவர் தமிழில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்ட்டு பல மொழிகளிலுமே நடிச்சிருக்காரு, இங்கிலீஷ்லையும் கூட நடிச்சிருக்காரு. திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் நாடகங்கள், வெப் சீரிஸ்லையும் அவர் பண்ணியிருக்காரு. தமனா நடிப்பில் வெளியான நவம்பர் ஸ்டோரி சீரீஸ்லையுமே ஒரு நல்ல கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். இப்படி ஒரு வெர்சலைட்டான ஒரு பெர்ஃபார்மர் பசுபதி. ஸோ பசுபதி அவர்களை பற்றி பேசினா அவருடைய கேரக்டர்கள் பற்றி நம்ம இன்னும் பேசிட்டே போகலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டார் நடிகர்களோட இவர் நடித்த படங்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லா நடிகர்களோடையுமே ஆல்மோஸ்ட் பண்ணிட்டாரு. அதில் விக்ரம் கூட மட்டும் 5 படம் பண்ணியிருக்காரு. தூளில் ஆரம்பித்த அவங்களுடைய பயணம், அதுக்கு பிறகு அருள், மஜா, 10 என்றதுக்குள்ள தங்கலான்னு 5 படங்கள் பண்ணிட்டாங்க. இப்போ விக்ரம் அவர்களுடைய மகன் துருவ் விக்ரமுடைய 3வது திரைப்படமான இந்த திரைப்படத்துலையுமே அவர் பண்ணியிருக்காரு. நடிகர் விஜய் கூட மதுரை திருப்பாச்சி 2 படம், கமல்ஹாசன் கூட மருதநாயகம், அது ரிலீஸ் ஆகலை, பட் அதெல்லாம் கவுண்டில் வச்சுக்கலாம். மருதநாயகம், விருமாண்டி, மும்பை எக்ஸ்பிரஸ், ரஜினிகாந்த் கூட குசேலன், தனுஷ் கூட சுல்லான், அசுரன், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் சேதுபதி கூட இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, கருப்பன் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான நடிகர்கள் கூடயுமே சேர்ந்து நடிச்சிட்டாரு. ஸோ அவர் நடித்த படங்களில் அவர் பண்ண கேரக்டரில் உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா அது கொத்தால தேவர் தான். ஸோ அவரை நினச்சாலும் அது திரும்ப ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ரீசெண்டாக வந்த ரங்கன் வாத்தியார், சார்பட்டா படத்தில் இருக்கக்கூடிய ரங்கன் வாத்தியார், அதுவுமே ஒரு ஜெம்மான ஒரு கேரக்டர். ஸோ அவர் பண்ண கேரக்டரில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.